ஆனந்தி, இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் கட்டிடம் என்றால் 15,000 கோடி மதிப்புள்ள ஆன்டிலா என்ற அந்த கட்டிடம் தான் இருந்தது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சாலை மும்பையின் தெற்கு மும்பையிலே உள்ள அல்டா மவுண்ட் ரோடு, நம்ம ஊர் சென்னையிலே உள்ள மவுண்ட் ரோடு போன்று அல்டா மவுண்ட் ரோடு என்று தென் மும்பையிலே இருக்கிறது, மும்பையின் தென் பகுதியிலே இருக்கிறது. இந்த அல்டா மவுண்ட் ரோடு தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மெகா கோடீஸ்வரர்கள் வசிக்கக்கூடிய ஒரு சாலையாகும். இந்த சாலை என்பது லண்டனில் உள்ள கெனிங்டன் பேலஸ் கார்டன், அதே போன்று நியூயார்க்கில் உள்ள 5th அவென்யூ போன்ற மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பில்லியனர்கள் வசிக்கக்கூடிய சாலை. அது போன்று இந்தியாவின் பில்லியனர்கள் வசிக்கக்கூடிய மெகா சாலை இது என்றுதான் கூற வேண்டும். இங்குதான் முகேஷ் அம்பானி வசிக்கிறார், அதே போன்று பிர்லா இருக்கிறார், அதே போன்று டாடா சேர்மனாக இருக்கக்கூடிய என் சந்திரசேகரன், எஸ் பேங்க் ஃபவுண்டரான ராணா கபூர் உள்ளிட்ட JSW எனர்ஜியுடைய பிரசாந்த் ஜெயின் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் இந்த சாலையில் தான் வசிக்கிறார்கள். அனைவரும் மெகா கோடீஸ்வரர்கள் இவர்கள் அனைவருமே. இந்த பில்லியனர் ரோடு என்று அழைக்கும் இந்த அல்டா மவுண்ட் ரோடு என்பது மிக முக்கியமானது. இதிலே பல முக்கியமான கட்டிடங்கள் இருக்கின்றன. லோதா அபார்ட்மெண்ட், அதே போல ஆன்டிலா என்பது முகேஷ் அம்பானியுடைய மாளிகை, அதே போன்ற ஒன் அல்டா மவுண்ட், பிருத்திவி அபார்ட்மெண்ட், மஃபத்லால் பங்களோ, பம்ப்ராசி, பெமினோ போன்ற மிகப்பெரிய சாலைகள். இந்த சாலை, இந்த அல்டா மவுண்ட் ரோடு என்பது எப்படி சென்னையிலே அண்ணா சாலை என்று மவுண்ட் ரோடுக்கு பெயர் வைக்கப்பட்டாலும் இன்னும் மவுண்ட் ரோடு என்றே பலரும் அழைக்கின்றார்கள். அதே போன்று இந்த சாலைக்கு பரோடாவாலா மார்க் என்று 1990 பெயர் மாற்றப்பட்டு விட்டது, பரோடாவாலா மார்க் என்று. ஆனால் இன்னமும் அது அல்டா மவுண்ட் ரோடு என்றுதான் அழைக்கப்படுகிறது கூற வேண்டும். இந்த சாலையில் தான் மும்பை போர்ட் ட்ரஸ்டுடைய சேர்மனுடைய வீடு, மும்பை முனிசிபல் கார்பரேஷனுடைய கமிஷனர் வீடு, அதே போன்று வெஸ்டர்ன் ரயில்வே, மேற்கு ரயில்வேயின் GM வீடு போன்ற பல முக்கியஸ்தர்களின் வீடுகளும் இங்குதான் இருக்கின்றன. அதே போன்று இந்தோனேஷிய தூதரகம், தென்னாப்பிரிக்க தூதரகம் ஆகியவையும் இந்த இடத்தில் தான் இருக்கின்றன. மும்பையின் தென் பகுதியில் உள்ள இந்த சாலை, அதாவது இந்த அல்டா மவுண்ட் ரோடு என்பது 10வது மிகப்பெரிய சாலை, அது எக்ஸ்பென்சிவ் சாலை என்பார்களே, அப்படி ஒரு சாலை இது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பிரம்மாண்ட மாளிகை ஆன்டிலா மாளிகை என்பது முகேஷ் அம்பானியுடைய மாளிகை. இதுதான் மிகப்பெரிய மாளிகையாக பேசப்பட்டது. இந்தியாவின் தனியார் கட்டிடம், 27 மாடி கட்டிடம், கிட்டத்தட்ட 15,000 கோடி மதிப்புடைய ஒரு கட்டிடமாக பார்க்கப்படுகிறது. இதில் அனைத்து வகையான வசதிகளும், இதில் இல்லாத வசதிகளே இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு அனைத்து ஹெலிகாப்டர் தளம் கொண்டு அனைத்துமே இருக்கிறது. இதற்கு போட்டியாக தான் தற்பொழுது இதற்கு எதிரிலேயே இருக்கின்ற மற்றொரு கட்டிடம் தான் தற்போது முதலிடத்தை பெறுகிறது. அது லோதா கட்டிடம் என்று மற்றும் ஒரு கட்டிடம். இந்த லோதா கட்டிடம் என்பது மிக முக்கியமான கட்டிடம். இதில் முழுக்க பிளாக் கிளாஸஸ், அதாவது கருப்பு கண்ணாடிகள் மூலமாக கட்டப்பட்ட கட்டிடம். இது 43 மாடி இருக்கிறது. இதுவும் அந்த முகேஷ் அம்பானி ஆன்டிலா மாளிகை போன்றே அனைத்து வகையான வசதிகளும் கொண்ட ஒரு மாளிகை, மிகப்பெரிய பிரம்மாண்ட மாளிகையாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போது அதிக வசதியுடைய ஒரு தனியார் கட்டிடமாக இந்தியாவிலே பார்க்கப்படுகிறது. இந்த சாலையிலே தோராயமாக 1 ஸ்கொயர் மீட்டர், அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டர் என்பார்களே, அது போன்று நீங்கள் பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபீட், 1 சதுர அடி என்பார்கள் அல்லவா. 1 சதுர அடியின் அளவு எவ்வளவு இருக்கும்? நாம் 2000, 3000, 4000, 5000, 6000 என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த சாலையிலே குறைந்தபட்சமாக 1 சதுர அடியின் விலை என்பது 60,000 ரூபாய். 1 சதுர அடி குறைந்தபட்சம். இதுல ஆன்டிலா போன்ற மாளிகை சென்றால் 1.5 லட்சம் ரூபாய், 1 சதுர அடி 1.5 லட்சம். இந்த பிளாக் கிளாஸில் கட்டப்பட்ட இந்த லோதா அபார்ட்மெண்ட், இந்த லோதா மாளிகை பார்வையுடைய கட்டிடத்திலே 1 சதுர அடி என்பது 2 லட்சம் ரூபாய். 1 சதுர அடி என்பது 2 லட்சம் ரூபாய். நீங்கள் நினைத்து பாருங்கள், 1 சதுர அடி 2 லட்சம் ரூபாய் கொண்ட மிகப்பெரிய பிரம்மாண்ட தனியார் மாளிகை இது. இந்த மாளிகையில் இல்லாத வசதிகளே இல்லை. எனவே அருகருகே 2 பெரிய மாளிகைகள் பார்க்கலாம். மிக அருமையான காட்சி நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவின் 2 மாபெரும் மாளிகைகள். ஒன்று லோதா அபார்ட்மெண்ட்ஸ், இன்னொன்று ஆன்டிலா மாளிகை. இரண்டும் அருகருகே இருக்கின்றன. இது இரண்டும் மும்பைக்கு பெருமை சேர்க்கிறதோ இல்லையோ, அதிகாரத்திற்கு, அந்தஸ்திற்கு, கௌரவத்திற்கு, பணத்திற்கு அந்தஸ்து சேர்க்கின்ற வகையில் இந்த இரண்டும் மும்பையிலே வீட்டிருக்கின்ற இந்த பெரும் கட்டிடங்கள். இவைதான் இந்தியாவின் மிகப்பெரிய வசதியான தனியார் கட்டிடங்கள். இவை இரண்டும் தான். அன்டிலா, முகேஷ் அம்பானி அன்டிலா லோதா அபார்ட்மெண்ட்ஸ், அந்த
மாளிகை. இந்த லோதா அபார்ட்மெண்ட்ஸ் உடைய மாளிகை அந்திலா எப்படி முகேஷ் அம்பானி, அது போல இந்த லோதா அபார்ட்மெண்ட்ஸ் யாருக்கு சொந்தம் என்றால் இந்த 52 அபார்ட்மெண்ட்ஸ் இதில் 52 சொகுசு வீடுகள் இதில் இருக்கின்றன. இதனுடைய ஓனர் உரிமையாளரின் பெயர் மங்கள் பிரபாத் லோதா. இந்த மங்கள் பிரபாத் லோதா யார் என்றால் ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர். அது மட்டுமல்ல, இவர் ஒரு பாஜக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர். மகாராஷ்டிராவின் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர் ஒருவர் இந்த மங்கள் பிரபாத் லோதா. அவர்தான் இந்த லோதா கட்டிடத்தினுடைய உரிமையாளர். எனவே பாஜகவின் முன்னணி தலைவருக்கு ஒருவர் சொந்தமான வீடுதான் தற்போது இந்தியாவின் பிரம்மாண்ட தனியார் வீடாக காட்சியளிக்கிறது. அந்திலாவும் மிக சிறந்த பிரம்மாண்டமான தனியார் வீடு. இந்த 2 வீடுகள் தான் இந்தியாவின் பிரம்மாண்டமான வீடுகள், தனியார் வீடுகள் என்ற அளவிலே வசதியான விலை மதிப்புடைய அதிகமான விலை, கிட்டத்தட்ட 15,000 கோடி அந்திலாவுக்கு. இந்த லோதாவுக்கு எவ்வளவு விலை என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் மிகப்பெரிய அளவு, கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் இந்த விலையும் இருக்கும், இந்த கட்டிடத்தின் விலையும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த இருபெரும் கட்டிடங்கள் தான் இந்தியாவினுடைய பிரம்மாண்டமான சொகுசான தனியார் கட்டிடங்களாக தற்போதைக்கு இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.